கண்காட்சியில் குடும்பத்தினர் அனைவரும் கொண்டாடும் வகையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் உணவு அரங்குகள், விளையாட்டு கருவிகளுடன் கூடிய கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா கோவையில் 12 நாட்கள் நடைபெறவுள்ளது. கோவையில் ஆண்டுதோறும் கோவை மக்களை தங்களது குடும்பத்தினருடன் குதூகலப்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதன் 10வது பதிப்பாக வரும் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் 12 நாட்கள் கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், கொடிசியா செயலாளர் யுவராஜ், கண்காட்சியின் தலைவர் நந்தகோபால், துணைத் தலைவர் வரராஜு ஆகியோர் இதன் விளம்பர பலகைகளை வெளியிட்டனர். தொடர்ந்து கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் இக்கண்காட்சி குறித்து கூறியதாவது: கோவையின் 10வது பதிப்பாக இந்த கண்காட்சியை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும், காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை இக்கண்காட்சி நடைபெறும். இதில் சுமார் 1,00,000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். இதனை வரும் 21ஆம் தேதி மாநில வணிக வரித்துறை இணை ஆணையர் ஸ்ரீ பானோத் முருகேந்தர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைக்க உள்ளார். இதில் தமிழகம் மட்டுமின்றி பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சுமார் 310க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுக்கான அரங்குகளை காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இங்கு நுகர்வோர் சாதனங்கள் மட்டுமின்றி சூரிய ஒளி சாதனங்கள், இயற்கை உணவுகள், அலங்கார செடிகள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், ஆயத்த ஆடைகள், ஜவுளி வகைகள், உடற்பயிற்சி சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட உள்ளது என்றார். இதற்காக அனைவரும் நுழைவு கட்டணமாக ரூ. 50 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.